சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சில பேரோட வாழ்க்கைய பார்த்து பொறாமப்படுறது. ஆஹா! அவங்க இப்படி இருக்காங்க. ஓஹோ! இவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றது. அவங்களோட லைஃப்ல இருந்து பார்த்தா தாங்க தெரியும். அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க. என்னென்ன ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்றாங்க. எதெதெல்லாம் கடந்து வராங்க. எதெதெல்லாம் இழந்து வராங்க. இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கன்ற அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்ந்து பார்த்தா தாங்க தெரியும். இதுல வேற அவங்கள பார்த்து இம்மா பெரிய கண்ண வைக்க வேண்டியது. சும்மா ஒரு கருத்து சொன்னேங்க. வாங்க இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சோன்னு பார்ப்போமா? காலையில ஆஸ் யூசுவல் எப்பயும் போல ரொம்ப லேட்டா எழுந்திரிச்சு 12 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, காஃபி எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட்டா அதனால ஏதாவது சிம்பிளா செய்வோமேன்ட்டு கீரை கடையல் பண்ணிட்டு, உருளைக்கிழங்கு பொரிச்சுட்டு, சோசேஜ் லைட்டா ஃப்ரை பண்ணி வச்சிடலான்ட்டு கீரைய கடைஞ்சு பார்த்தா, அது கடையவே முடியலங்க. சரின்னு மிக்ஸியில 2 ஓட்டு ஓட்டி கடைஞ்சு தாளிச்சு வச்சாச்சுங்க. ஒரே சோகமா இருக்குங்க. நம்ம தலைவர் ஜெயிக்கிறத நம்ம ஊர்ல இருந்து பார்க்க முடியலையே, இந்த டிவில தான் பார்க்க முடியும். ஓட்டும் எங்களால போட முடியாது. இப்போ வர முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஈவினிங் என் ரோட்டுக்காரு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சாக்லேட், அதுக்கப்புறம் ஒரு KFC பக்கெட்டும் வாங்கிட்டு வந்தாரு.